அதோட அந்த குழந்தைங்க அதான் அந்த குட்டீஸை வந்து பண்ணும்போது பெத்தெடுக்கும்போது மழை வெள்ளத்தில் வந்து நிறைய 2-3 குட்டிங்க அடிச்சுட்டு போயிடுது. ஒரு குட்டியை மட்டும்தான் அந்த நாயால் காப்பாற்ற முடியுது. ஸோ அந்த டாக் வந்து அதை தான் லக்கி அப்படின்னு சொல்லி அது பண்ணுறாங்க. அந்த அந்த நாய் வந்து நீ தான் எனக்கு லக்கி அப்படின்னு சொல்லி தான் அந்த பெரிய நாய் வந்து அந்த குட்டி நாயை பாதுகாத்துட்டு வருது. ஸோ ஒரு பீரியட்ல அது தொலைஞ்சு போய் தான் ஜிவி பிரகாஷ் கையில் கிடைக்குது. ஜிவி பிரகாஷ் கையிலேருந்து இந்த பொண்ணு கையில் அந்த ஆட்டிசம் சைல்டு கையில் அது வளருது. அப்புறம் ஒரு பீரியடில் அங்கேருந்து அது தொலைஞ்சு போய் பொலிட்டீஷியன் கிட்ட போயிடுது. அந்த பொலிட்டீஷியன் ஒரு இடத்துக்கு அது பாஸ் ஆகி போகும்போது அந்த நாய் வந்து அங்கங்கே வந்து ஒருத்தர் கை மாறி போகும்போதும் பாஸ் ஆகி போகும்போதும் அதை வந்து லக்கின்ற மாதிரி ஒரு இடத்துல மீன் பண்ணிடுறாங்க. அந்த நாய்க்குட்டி எங்கே இருக்கோ அங்கே ஏதோ ஒரு மேஜிக் நடக்குது, அங்கே ஏதோ ஒரு லக்கா வந்து ஒருத்தங்களுக்கு ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்கவுங்களே அந்த நாய்க்குட்டியை வச்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கிற இடத்துல அது ஒரு பொலிட்டீஷியன் கிட்ட போகுது, கவுன்சிலர் கிட்ட போகுது, அப்படி இப்படின்னு போய் சிஎம் கிட்ட போகுது, அப்படி இப்படின்னு போய் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் எப்படி ஆகுது அப்படின்னும் போது ஒரு பக்கம் தன்னோட குட்டியை தொலைச்ச இந்த பெரிய நாயும் வந்து தேடிட்டு இருக்கு. அப்போ ஒரு இடத்துல இந்த அபார்ட்மெண்ட்ல தான் தன்னோட குட்டி நாய் இருக்குன்னு தெரியுது. ஆனா அது எல்லார்கிட்டயும் கை மாறிட்டு இருக்கு அப்படின்னும் போது அப்போ அந்த கோவேசர்ல அந்த பெரிய நாய் அம்மா நாய் கூடவே அந்த ஃப்ரெண்டா இருக்கிற அந்த மொட்டை ராஜேந்திர இன்னொரு நாய் எல்லாமே சேர்ந்து அந்த நாயை எப்படி தேடுது, லாஸ்ட்ல எப்படி காப்பாத்துறாங்க. அப்புறம் இந்த பொண்ணுக்கு வந்து அந்த நாய் டக்குன்னு அந்த ஆட்டிசம் குழந்தைங்க வந்து அவங்க வச்சிட்டு இருக்க அந்த ஒரு பொருள் வந்து இல்லை அவங்க ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனா யோசிச்சுட்டு இருக்க அந்த ஒரு பொருள் தொலைஞ்சு போயிட்டாலோ இல்லை வந்து அதை வந்து கொடுக்க மாட்டேன், நான் இப்போ ஒரு பொம்மை யோசிச்சுன்னா அந்த பொம்மை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஸ்டபனா ஆயிடுவாங்க. அந்த ஒரு விஷயம் தான் வந்து டாக்டர் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இந்த படத்தில் சொல்ல வராரு. அந்த இடத்துல அந்த டாக்டர் சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க ரொம்ப ஸ்டபன் ஆகுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கான கம்ஃபர்ட் ஜோனில் அவங்க இருந்துட்டா ஸ்டபன் ஆக மாட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொல்லும்போது அந்த நாய்க்குட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஜிவி பிரகாஷ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போதே வந்து அவள்கிட்ட இருந்த அந்த அடமெண்ட்டு ஸ்டபன்லாம் மாறிய கொஞ்சம் ஓரளவுக்கு கேஷுவலாக நடந்துக்க ஆரம்பிக்கிறா அவளோட பிஹேவியரில். ஒன்ஸ் அது தொலைஞ்சிடுச்சின்னும் போது திருப்பி பழைய மாதிரி அடமெண்ட்டாக ஆயிடுறா. அப்போ ஒரு இடத்துல வந்து அவள் ஒரு படம் பார்க்கும்போது கார்ட்டூன் பார்க்கும்போது அந்த நாய்க்குட்டி திருப்பி தன் வீட்டுக்கு வந்தா, ஏன்னா அந்த படத்தில் ஒரு நாய்க்குட்டி வரும், அது தன் வீட்டுக்கு வந்துடுற மாதிரி அவளா கற்பனை பண்ணிக்கிட்டு அதான் அவங்க ஒரு வேர்ல்டில் இருப்பாங்க, அவங்களுக்கான ஒரு தனி உலகத்தில். ஸோ அது கற்பனை பண்ணிட்டு அந்த நாய்க்குட்டி வீட்டில் இருக்க மாதிரி அந்த கார்ட்டூன் பார்த்த உடனே அவளுக்கு அப்படி தோணி அந்த நாய்க்குட்டி வீட்டில் வளர்த்துற மாதிரி அது கூடவே போயிட்டு படிக்கட்டுலேருந்து கீழே விழுந்துருவா அந்த குழந்தை. அதுக்கப்புறம் அவள் ட்ரீட்மெண்ட்டுக்காக திருப்பி போகும்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இவளுக்கு வந்து அந்த ஒரு நாய் லக்கின்னு தான் அதை கூப்பிடுறாங்க, அந்த நாயை, அந்த குட்டி நாய், அந்த பப்பியை. ஸோ அது அப்போ அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்க அந்த டைம்ல எப்படியாவது எடுத்துகிட்டு வந்து தன்னோட அக்கா குழந்தைக்கு இந்த பப்பியை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துணும் ஜிவி பிரகாஷ் தேடிட்டு இருக்கிறது தான் நாயை தேடி அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிவ்யூஸ் போடுறாங்க. ஓகேங்களா? ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ டிப்தான ஒரு எமோஷன்ஸ் இருக்கு. அந்த ஒரு பெரிய நாய் வந்து தன்னோட சின்ன நாய்க்குட்டியை தேடுறதும், அம்மா வந்து அந்த அப்பா அம்மா வந்து இந்த குழந்தை வந்து நார்மல் இல்லைன்னு தெரிஞ்சுமே அந்த குழந்தைக்கான கம்ஃபர்ட் ஜோன்ல அதை எப்படி வச்சுக்கிறது அப்படின்னும் போது இல்லை அவள் நார்மலாக தான் இருக்கா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவளுக்கான பாசத்தை அந்த தாய் மாமா காட்டுற விதமும் அந்த குழந்தைங்களுக்கான அந்த கம்ஃபர்ட் ஜோனு அந்த ஃபேண்டசியான அந்த உலகத்தில் அவளுக்கே உரிய அந்த உலகத்தில் அவள் எவ்வளோ கம்ஃபர்ட்டாக அவளை வச்சுக்க முடியும்னு அந்த பேரண்ட்ஸ் யோசிக்கிற விதமும், ஆனால் உள்ளுக்கு வலி இருக்கு, வெளிக்கு காமிச்சிக்காம அவள் என்னைக்கோ ஒரு நாள் சரியாயிடுவா அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கும்போது அப்போ அந்த நாய் வந்து திருப்பி கிடைச்சிட்டு அது இன்னுமே அவங்களுக்கான ஹோப்பை ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயங்களை ரொம்ப அழகாக டைரக்டர் வந்து சென்சிட்டிவாகவும் ரொம்ப எமோஷ்னலாக இல்லாமல் அதே சமயத்தில் கமர்ஷியலையும் சேர்த்து ஃபன் எலிமெண்ட்ஸையும் சேர்த்து அந்த ஹீரோயிசம்கான விஷயங்களை அந்த நாய்க்குட்டி மாறி மாறி போகும்போது அங்கே எப்படி போய் ஜிவி பிரகாஷ் வந்து அதை கூட்டிட்டு வராரு அப்படிங்கிற விதமும் அந்த 4-5 நாய் சேர்ந்து இந்த நாய்க்குட்டியை தேடுற இடத்துல அந்த மைண்ட் வாய்ஸ் அந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்த இடத்துலையுமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக என்ன சொல்கிறது, ஃபேமிலியோட பசங்களோட உட்காந்து பார்க்கலாம், அடல்ட் கண்டென்ட் கிடையாது. அதே சமயத்தில் அந்த நாய்க்கான அந்த வாய்ஸுங்கள்லாம் அந்த ஃபன் எலிமெண்ட்ஸ்லாம் கோவைசர்லா மேம்லாம் கொடுத்தது தான் டாப் நாச்சுன்னு சொல்லணும். அந்த வாய்ஸ் ஓவர் அப்புறம் மொட்டை ராஜேந்திரன் கொடுத்தது இதெல்லாம் தான் வந்து அந்த படத்துக்கான அந்த காமெடியை வந்து ஒரு பெட் அனிமலோட சேர்ந்து குழந்தைங்களோட உட்காந்து பார்க்கறதுக்கான விஷயமா அந்த படத்தை ரொம்ப நல்லாவே கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் ஒரு இடத்துல வந்து அந்த நாய்க்குட்டி கிடைச்ச உடனே வந்து எடுத்துகிட்டு வந்து தன்னோட அக்கா குழந்தைகிட்ட கொடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிற இடத்துல அவர் வந்து சொல்கிறவர் ஜிவி பிரகாஷ் சொல்வார். அவருக்கு வந்து தெரிஞ்சிடும் அந்த நாய்க்குட்டியோட அம்மா வந்து பெரிய நாய் வந்து தேடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவர் சொல்வார், டெலிவரின்னு வரும்போது மனுஷங்களுக்கு பார்க்கறதுக்கு டாக்டரோ ஹாஸ்பிட்டலோ சொந்தக்காரங்களோ இருக்காங்க, பட் ஆனால் அந்த நாய்ங்க வந்து அதுங்க வந்து அந்த வலியோ இல்லை அந்த விஷயங்களையோ அதுங்க கோத்ரூ பண்ணுறது யாருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது தன்னோட நாய்க்குட்டியை தேடி வந்து பெரிய நாய்க்கிட்ட இந்த குட்டி இருக்கிறது தான் நியாயமான விஷயம், இதுக்கு அம்மா கிட்டேருந்து பிரித்து எனக்கு அந்த
அந்த குட்டி எடுத்துகிட்டு போகணும்னு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிற விதமாகட்டும், இல்லை வந்து அந்த என்ன சொல்கிறது, இந்த பொலிட்டிஷியன் கையில் அது கிடச்சோடனே அதை பலி கொடுக்கறது செய்யறது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட அந்த மூட நம்பிக்கைக்கு அதை யூஸ் பண்ண பார்ப்பாங்க. அப்போ அந்த இடத்துல போய் காப்பாற்றுறது, இதெல்லாம் சின்ன சின்ன சென்சிட்டிவான விஷயங்களை கொஞ்சம் அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோட சேர்த்து சொன்னது ஃபீல் குட் மூவியாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த படம் இப்படி இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொரு படம் இதோட தான் சொன்னேன் இல்லைங்களா, கம்பேர் பண்ணுறதுக்காக நான் அந்த எக்கோ அப்படின்ற மலையாள படத்துக்கு போவோம். அது வந்து ஃபுல்லாகவே மிஸ்ட்ரி த்ரில்லருங்க. ஒரு இதில் வந்து நாய்க்குட்டி எப்படி பெட் அனிமலாக ஃபன்னாக இல்லை அதுங்களுக்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் அதை ஃபீல் குட் மூவியாக பண்ணாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வைல்டாக நாய்ங்களை வந்து இப்படி ப்ரீட் பண்ண முடியுமா, இப்படி வளர்க்க முடியுமா, இப்படி மாற்ற முடியுமா, ஒரு நாய் இப்படி ஆகுமா அப்படின்ற அளவுக்கு வெறித்தனமாக காட்டியிருக்காங்க. இது வந்து ஒரு மலையாள ஃபிலிம் அப்படிங்கிறபோது இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறது, எப்பயுமே மலையாள ஃபிலிம்க்கே ஒரு அந்த ஸ்லோவாக தான் இது ஸ்டார்டிங்கில் போகுது. அதே மாதிரி எப்பயுமே மலையாள படத்தில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணிவிடுவாங்க ஸ்டார்டிங்கே. இப்போ ஒரு மர்டர் கேஸ் கூட எடுக்கிறோம் மலையாள படத்துலலாம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே இவங்க தான் ஓரளவுக்கு சொல்லிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது ஏன் எப்படிங்கிறதுலே அந்த ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அதுக்கு பெரிய கட்ஸ் வேணும். இப்போ வந்து நம்ம தமிழ் படங்களோ இல்லை மற்ற படம் ஓரளவுக்கு ஜென்ரலாகவே பார்ப்போமே, எல்லா படத்துலையுமே யார் பண்ணாங்க இல்லை எதுக்கு அப்படின்னும் போது அது பார்க்கும்போது தான் வந்து அதை நோக்கி கதை போகும். ஆனால் மலையாள படத்தில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே அந்த சீக்ரெட்டை ரிவீல் பண்ணுறான். என்னப்பா நீங்கள் ஃபர்ஸ்டே சீக்ரெட் ரிவீல் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிற இடத்துல அதை வந்து இன்னும் சுவாரஸ்யம், அப்போ அதுக்கு வந்து டேரக்டருக்கு வந்து இன்னும் சேலஞ்சாக போயிடும். அப்போ இருக்கிற சீக்ரெட்டே அதுதான், அதே நீங்கள் ஃபர்ஸ்டே ரிவீல் பண்ணிட்டீங்கன்னா அப்போ வேற என்ன படத்தில் வச்சிருக்கீங்க சுவாரஸ்யமா, இல்லை அதுக்கப்புறம் படம் சுவாரஸ்யமாக போகுமா அப்படிங்கிற ஒரு பெரிய சேலஞ்சை தான் டேரக்டர் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான விஷயமா மலையாள படங்களில் நிறைய படங்களில் ஸ்டார்டிங்கே அது ரிவீல் ஆயிடும்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஃபார் அ சேஞ்ச் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு அங்கங்கே அதோட அந்த ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து ஃபுல்லாகவே புரியவே இல்லை. நம்ம லாஸ்ட்டில் 1க்கு 2 வாட்டி படம் பார்க்கும்போது இந்த ஹிண்ட் அங்கேயே கிடச்சிருச்சா, இந்த ஹிண்ட் அங்கேயே கிடச்சிச்சா அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரே ஒரு டைலாக் மட்டும் தான் நான் சொல்லணும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது 1-2 கிளைமேக்ஸில் புரியல அப்படின்னு சொன்னாலுமே அதுக்கப்புறம் 2 வாட்டி பார்க்கும்போது புரிஞ்சது. நான் சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் கூட உட்காந்து பேசும்போது அவருக்கான விஷயங்கள் அவர் யோசிச்சு சொல்லும்போது ஓ ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு டக்குன்னு ஹிட்டான ஒரு விஷயம் என்ன, ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு சேயிங்ஸ் அந்த படத்தில் என்னதுன்னா, சம்டைம்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் சீம்ஸ் லைக் சேம் அப்படிங்கிற வார்த்தை வந்து அந்த சென்டென்ஸ் 2 வாட்டி வருது அந்த படத்தில். படத்தோட நடுவில் ஒன்று வருது, படத்தோட கிளைமேக்ஸில் ஒன்று வருது. ஸோ இது வந்து ஒரு பொண்ணு நடுவில் வச்சு அந்த ஒரு டைலாக்கை மீன் பண்ணதான் இந்த படம் அப்படிங்கிறத எனக்கான ஃபுல் புரிதலுமே. ஏன்னா அது ஒரு ஸ்ட்ராங் விஷயம். பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் சீம்ஸ் லைக் சேம் அப்படின்னும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே வச்சுக்குவோமே, இப்போ வந்து நம்மள வந்து வீட்டுங்களில் வந்து பொம்பளை பசங்களை பத்திரமா பார்த்துக்கிறாங்க செய்கிறாங்க, இல்லை பார்த்துக்கணுன்றதுக்காக தான் நம்மளுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க. இப்போ நைட்டில் போகாதீங்க, இது பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்கலாம் சொல்கிறாங்க. ஷால் போடுறதுலேருந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து எல்லாமே சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு ஒரு பீரியட் வரைக்கும் ஓகே, நம்ம நல்லதுக்காக சொல்கிறாங்க, நம்ம ப்ரொடெக்ஷனுக்காக சொல்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் ஒரு சில இடத்துல டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் அது ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கும். அவங்க சொல்கிறது நல்லதுக்கு தானே நம்ம யோசிச்சாலுமே அதுக்கப்புறம் பார்த்தா அது ரெஸ்ட்ரிக்ஷனு, அது ப்ரொடெக்ஷன் கிடையாது அப்படின்னு ஒரு இடத்துல புரியும். அது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லையோ டாக்ஸிக்கான அந்த ஒரு என்வரான்மெண்ட்லையோ தான் அது ரெஸ்ட்ரிக்ஷன்ன்றே நம்மளுக்கு புரியும். ஆனால் அது வரைக்கும் நம்ம வந்து அது ஒரு இப்போ ஒரு அப்பா சொல்கிறாங்க, அண்ணா சொல்கிறாங்க, அக்கா சொல்கிறாங்கன்னா நம்ம நல்லதுக்கு ஆப்வியஸாக நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தோன்ற இடத்துல அது ஓகே, அது ஃபைன், நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அப்படின்னு. ஆனால் நம்ம வெளியால் யாராவது நம்ம கிட்ட அப்படி சொல்லும் போதோ இல்லை ஃபேமிலிக்குள்ளேயே சில டாக்ஸிக், ஏன்னா இப்போ டாக்ஸிக்னு சொல்லும்போது எங்கே இருக்குன்னே நம்மளுக்கு தெரியல, எந்த ரிலேஷன்ஷிப்பில் வேணா இருக்குது, எங்கே வேணா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த இடத்துல நம்ம ஃபீல் பண்ணுவோம், என்னடா இவன் நம்ம நல்லதுக்கு சொன்னான்னு யோசிச்சா இவன் வந்து நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கான், இதை நம்ம பண்ண வேணாம், அவனுக்கு பிடிக்காதுன்றதுக்காக நம்மளை பண்ண வேணான்னு சொல்லியிருக்கான், அவனுக்கு இதில் ஏதோ ஒரு லாபம் இருக்குன்றதுக்காக நம்மளை பண்ண வேணான்னு சொல்லியிருக்கான். ஸோ இது வந்து நம்ம ப்ரொடெக்ஷன் நினச்சி இவ்வளோ நாளாக நம்பணும், ஆனால் அது ரெஸ்ட்ரிக்ஷனாக இருந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு அது ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்க பட்சத்தில் அவனுக்கு அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னும் போது நம்மளை வந்து ஏதோ ஒரு இடத்துல அப்யூஸ் பண்றதுக்காக தான் அவங்க அதை பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல வீட்டை விட்டு வெளில போகாத, நீ வந்து வீட்டை விட்டு வெளில போறா, நீ எதுக்கு, நீ வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லும்போது சார் நம்ம நல்லது தானே சொல்றாங்க, நம்ம அலைய வேண்டாம்னு சொல்றாங்க, நம்ம வெளில போயிட்டு எதுக்கு நம்ம வந்துட்டு டயர்ட் ஆகணும்னு சொல்றாங்க அப்படி யோசிக்கும் போது இல்லை நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், நீ வெளியிலேயே போகக்கூடாது, உனக்கு வெளி உலகமே தெரியக்கூடாது, நீ வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், நான் என்ன சொல்றேனோ அது மட்டும் தான் உனக்கு உலகமா இருக்கணும் அப்படின்னு தான் ஒரு சில டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்குள்ள அது வரும் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த டயலாக் தான் இந்த படத்துல ஒரு பொண்ணு கோ த்ரூ பண்ண விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா
இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, இது வந்து செகண்ட் வேர்ல்ட் வார் அப்போ நடந்த கதை அப்படிங்கிற மாரி அந்த அந்த ஸ்டோரிய கொண்டு போறாங்க. மலை பிரதேசத்துல இருக்க ஒரு வீடு. அங்க குரியச்சன் அப்படிங்கிற ஆள தேடி தான் இந்த கதை ஃபுல்லா நகருது. ஸோ ஸ்டார்ட்டிங்ல இருந்து அவர் யாருன்ற மாரி அவர தேடிட்டு இருக்காங்க. அவர் எங்க இருக்காரு? என்னன்னே தெரியல. ஆனா அவர பத்தின டீட்டெயில்ஸ் பேசுறாங்க. அவர் வந்து ஒரு டாக் ட்ரெய்னர், டாக் ப்ரீட் பண்றவரு. நெறைய வெரைட்டி ஆஃப் டாக்ஸ வந்து அவர் ட்ரெயின் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் எங்கன்னு தெரியல. அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாரி. ஆனா அவங்க ஒய்ஃப் வந்து அந்த மலை பிரதேசத்துல இருக்காங்க. அவங்க வயசான மாரி காட்டுறாங்க. அவங்களோட பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு வெளிநாட்டில் இருக்காங்க. ஒரே ஒரு புள்ள மட்டும் வந்து அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக ஒரு சர்வெண்ட்டை வைக்கிற மாதிரி. அவர் பேர் என்ன பியூஸ் ஏதோ சம்திங் அந்த மலையாளத்தில் வரும் அந்த பேர். அப்போ வந்து இந்த அம்மா பேர் வந்து மலாத்தி. இந்த அம்மா ஒரு மலேசியன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த குரியச்சன் அப்படிங்கிறவர் வந்து குரியச்சன் அப்படிங்கிற ஒரு செகண்ட் ஹஸ்பண்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் வந்து அந்த இடம் தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னது. அந்த இடம் தான் இவர் இந்த குரியச்சன் இந்த அம்மாவை மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டு கிட்ட இருந்து காப்பாற்றி தான் இந்த அம்மா இவர் வந்து மேரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு இடம் வரும். ஸோ சம்டைம்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் சீம்ஸ் லைக் சேம்னு வந்து இவர் செகண்ட் ஹஸ்பண்ட் தான் அந்த இடத்துல சொல்லி இந்த அம்மாவை. ஏன்னா அப்போ ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்போவே. ஏன்னா அவரையும் இவங்களையும் பார்த்தா இவர் குரியச்சன் வந்து அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த அம்மாவையும் அவரையும் பார்க்கும். ஏன்னா இவர் வந்து இந்த டாக் ட்ரெயினர் ப்ரீடர் அப்படி சொல்லும்போது நிறைய வெரைட்டி ஆஃப் நாய்களுக்காக ஊராக போய் சுத்துறவங்க செய்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த குரியச்சனும். அது அவரோட ஃப்ரெண்டு வினீத் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்க வந்து போய் தங்குற இடம் தான் இப்போ வந்து அந்த மலாத்தி அப்படிங்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கூட இருக்கிற இடத்துல ஒரு வாட்டி போய் தங்குவாங்க. யாருன்னா இந்த குரியச்சனும் வினீத்தும் போய் தங்குவாங்க. அப்போ வந்து இவரே கேட்பாரு, இவங்க என்ன உங்க பொண்ணு அப்படின்னும் போது இல்லை என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவார் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட். ஸோ அந்தளவுக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த அம்மாக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கும் போது. ஸோ அந்த அம்மா தன்னை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவோ இல்லைனா அந்த அம்மா தனக்கான ஒரு கண்ட்ரோல்லே இருக்கணுன்றதுக்காகவோ அந்த ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார்னா சுற்றி நாய்ங்களை. ஏன்னா அவருமே அந்த ஊரில் இருக்கிற எல்லா நாய்ங்களையுமே எப்படிப்பட்ட நாய்ங்களையுமே கண்ட்ரோலில்